கூட்டத்தாரை பார்க்குறது பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு என்னை பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா எனக்கு இங்கே உங்களை பார்க்குறது விசேஷமாக, என் அருமை சகோதரனை பார்க்குறது, இந்த குடும்பத்தை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். எப்பெல்லாம் சென்னை வரமோ அங்கே அப்போ கண்டிப்பாக உங்கள் முகத்தை பார்க்குறது எனக்கு பெரிய பேரானந்தம். ஓகே, அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். முக்கியமான விஷயம் பாருங்க, ரொம்ப அழகாக பாஸ்டர் பேசினாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகையினால இந்த உயிரோடு இருக்கிற கர்த்தருக்கு நேராய் நம்முடைய கரங்களையும் நம்முடைய இருதயத்தை உயர்த்துவோம். உயிரோடு இருக்கிறவரே, மரணத்தை ஜெயித்தவரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தவனை ஒன்றுமில்லாமல் சங்கரித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஓ மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தவனை, அவனிடமிருந்து அதிகாரத்தை பறித்து கொண்டு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் நீருடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிப்பீராக, போதிப்பீராக. இதோ தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, இந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நான் ஒரு தேவ பயத்தோடு கூட நிற்கிறேன். நான் பேசுகிறது ஏதோ ஒரு சாதாரண மனுஷனோடு அல்ல, தேவனுடைய சிநேகிதரோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் பேசுகிறேன் என்ற எண்ணத்தோடு கூட நிற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அருளி செய்வீராக, உம்முடைய வார்த்தையினால் திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் சத்தமாக ஆமென். குட். என்ன நம்ம சத்தமாக பேசும்போது எனக்கு தெரியும், ஓ நான் இங்கே இருக்கிறோம், நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே குட். இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் அல்லது அவருடைய குணாதிசயம், அவர் என்னத்தை விரும்புகிறார், அவர் என்னத்தை விரும்புகிறார், அதை தான் பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் என்னிடத்துல என்ன விரும்புகிறார்னு சொன்ன நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிடுறோம், கர்த்தர் இடத்துல ஒரு உபவாசத்தை விரும்புகிறாரு, தசம பாகத்தை விரும்புகிறாரு. ஏன்னா இப்படியே நான் என்ன செய்யணும் இல்லை, அவர் வேற ஏதோ ஒன்று கூட விரும்புகிறாராமா. இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். சங்கீதம் 35 அதிகாரம் 27 வசனம், அங்கேருந்து தொடங்குவோம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமென். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரன் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வரல, அவருடைய பிள்ளைகளிருந்து என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வரல, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சுகத்தை விரும்புகிற கர்த்தர். கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். அப்படி சுகத்தை விரும்புகிறார்னா நான் ஏன் இன்னைக்கு இப்படி காய்ச்சலாக கிடக்குது எனக்கு? கொஞ்சம் பேருக்கு அப்படி என்ன. ஆனால் கர்த்தர் சொன்னா சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இதை ஹீப்ராயிக் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதாகமும் அது என்ன சொல்லணும்னா, எபிரேய பதத்தில் அதற்கு ஈடாய் ஆங்கிலத்திலேயோ
அல்லது வேறு எந்த மொழியிலையும் வார்த்தை இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹீப்ரு வேர்டை அப்படியே போட்டு விட்டுறாங்க. அந்த வார்த்தையை அப்படியே போட்டு விட்டு போய்டுறாங்க. அந்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க, எனக்கு ரொம்ப எஸ் let them shout for joy and be glad that favor my righteous cause. Hey, let them continually say, let the Yahweh be magnified, which hath pleasure in the shalom of his servants. அவருடைய ஷாலோம்ல, நம்முடைய ஷாலோம்ல பிரியப்படுகிற கர்த்தர், ஷாலோமை விரும்புகிற கர்த்தர். ஏன்னா இந்த ஷாலோம்ங்கிற வார்த்தைக்கு நிகராய் ஆங்கிலத்திலோ தமிழிலோ வார்த்தை இல்லை. அதனால அவர் என்ன போட்டாங்க, ஷாலோம்னு போட்டாங்க. ஷாலோம் அப்படின்னா பூரணம், சமாதானம், வெற்றி, செழிப்பு, சுகம், ஜெயம். வேற என்ன வேணும்? உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ எல்லா நன்மைகளும் அந்த ஷாலோம்ல அடங்கி இருக்குது. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, ஷலோம் ஷலோம். யாருக்காவது சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்க. ஷலோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்லை, தைரியமாக சொல்லுங்க, ஷலோம். ஷலோம். யாருக்காவது சொல்ல ஆள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஷலோம் ஷலோம். ஏன்னா இந்த ஷலோம் அப்படிங்கிறது வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த ஷலோமை நம்ம ஒவ்வொரு நாளும், அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டில் அதை பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால தான் ஏசாண்டு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுங்க, ஷலோம் என்று சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஷலோம், சமாதானம். அதில் சமாதானம் மட்டும் இல்லை, அதில் எல்லாம் அடங்கி இருக்குது. ஷலோமை ஒருவேளை ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தையை கொடுப்போம் அப்படின்னா, நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் குறைபடுவதில்லை, ஒன்றும் முறிந்து போவதில்லை. என் வாழ்க்கையில் ஒன்றும் முறிந்து போகாது, ஒன்றும் குறைவுபடாது. இதுதான் என் தேவனுக்கு பிடிக்குது. என் வாழ்க்கையில் ஒன்றும் குறைந்து போகாது, ஒன்றும் முறிந்து போகாது. இது என் தேவனுக்கு பிடிக்கிறது. ஏன்னா அவர் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஷலோம் இருக்கணும், ஒரு வெற்றி இருக்கணும், ஒரு சிறப்பு இருக்கணும், செழிப்பு இருக்கணும், நன்மை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஜெயம் இருக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். இந்த ஷலோம்ல அத்தனையும் உங்களுக்காக, எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்து விட்டார். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 53. ஏன்னா இந்த கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செஞ்சார், இந்த ஷலோம் எங்கிருந்து எனக்கு வந்துச்சு? எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 53 5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேங்க்யூ. எனக்கு ஷலோமை உண்டு பண்ணுகிற ஒரு அசைன்மெண்ட் அவர் மேல வந்திருக்குது. கல்வாரி சிலுவையில் எனக்காக ஒரு ஷலோம் சம்பாதிக்கப்பட்டிருக்குது, எனக்காக ஒரு சமாதானம் சம்பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்வாரி சிலுவை ஏதோ அந்த புனித வெள்ளி அன்னைக்கு அல்லது பெரிய வெள்ளி அன்னைக்கு வச்சு அழுதுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. தேங்க் காட், உங்களுக்கு ஒரு அற்புதமான தேவ மனிதனை கர்த்தர் ஒரு மேய்ப்பனாய் தந்திருக்கப்படினால நாம் அப்படி செய்கிறது இல்லை. ஏன் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பாவம் அவர் இன்னைக்கு தான் போட்டு அரைஞ்சிட்டானுங்க போல, உட்காந்து நம்ம ஏதோ அழுதுருவோம், அழுதுட்டு கஞ்சி குடிச்சிக்கலாம். நான் சொல்கிறேன்,
அவரை அரைஞ்சு தொங்க விட்டுருந்தா நீங்கள் கஞ்சி குடிக்கணும், அவரோட வயிறு பட்டியாவது இருக்கலாம்ல. அதில் கூட ஒரு கொடூரம் பார்த்தீங்கன்னா, நான் வேணா கஞ்சி குடிச்சிக்கிறேன். அவர் தண்ணி கூட இல்லாமல் சிறுவையில் தொங்குனாரு. இல்லை, அது இல்லை விஷயம். எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ஷாலோமை சம்பாதித்திருக்கிறார். ஒரு பெரிய, ஏன்னா இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. ஒரு பெரிய காரியம் என்னன்னா, எனக்காக அவர் எல்லா நன்மைகளையும் சம்பாதித்து வைத்து விட்டார். இனி நாம் போய் ஒன்றும் செய்ய தேவையில்லை, செய்ய முடியாது. ஏ ராஜா இவாங்க இவாங்க, அதுதான் புரியும். ஏன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, என்னால் என்னோட எதையும் சுமக்க முடியாது, தூக்க முடியாது. ஏன் சொல்கிற பாருங்க, இவர் பேர் என்ன ராஜா? யஷ்வந்த். இப்போ யஷ்வந்துக்கு இது ஒரு சுமை, இது பிடி, இது நல்லா நல்லா கஷ்டப்பட்டு பிடிடா, இது சுமை, ரைட்டா? இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த சுமையை நான் வாங்கிட்டேன், விட்டுரு. இப்போ நீ தூக்கு, தூக்கு, நீ தூக்கு, தூக்காத, தூக்கு தூக்கு, நீ தூக்கு தூக்கு, நீ சுமக்க பாடு, சுமந்துரு, நீ சுமந்துரு. ட்ரை பண்ணாலும் சுமக்க முடியாதுங்க. ஏன் சுமக்க முடியல? இவனை விட நான் பெரியவன், ரைட்டா? இவன் குட்டி பையன், நான் பெரியவன். அதனால இப்போ நான் சுமந்ததை இவனால் என்ன பண்ண முடியல, எப்படித்தான் ட்ரை பண்ணா கூட முடியாது. நான் சொல்றேன், என்னை காட்டிலும் என் இயேசு மகா பெரியவர். அவர் சுமந்ததை நான் போய் திரும்ப தூக்கி பிடிக்கிறதா முடியாது. நீங்க தூக்கி பிடிக்க தேவையில்லை என்பதில்லை, தூக்கி பிடிக்க முடியாது. வியாதியை என்னால் இனி தூக்கி பிடிக்க முடியும், ஏனென்றால் அவர் வியாதியை சுமந்து விட்டார். நான் இனி திரும்ப சுமக்க முடியாது. அவர் என்னை காட்டிலும் பெரியவர். நான் இவனை காட்டிலும் ஒரு அடி பெரியவனா இருப்பேன், ஒரு அடி இவனோட உயரம், அவ்வளவுதான். ஆனால் என் இயேசு என்னை காட்டிலும் பல மடங்கு பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? தேங்க்யூ தங்கம், காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் இயேசு பெரியவர். நல்லா வாயத்தால சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். கொஞ்சம் பேருக்கு என்னமோ பேசிட்டு இருக்காரு, இன்னும் புரியலையே அப்படின்னு. என் இயேசு பெரியவர். அதனால தான் அவர் சுமந்ததை என்னால் சுமக்க முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப என்ன பண்றோம், ஆண்டவரே நானும் கொஞ்சம் சுமந்துட்டுப்பா, நானும் கொஞ்சம் சுமக்கிறேன் ஆண்டவரே. எப்பா நான் சுமந்துட்டேப்பா, உன்னால் சுமக்க முடியாது. நான் உன் அக்கிரமத்தை எல்லாம் சுமந்துட்டேன், உன் பாவத்தை எல்லாம் சுமந்துட்டேன், உன் வியாதியை நான் சுமந்துட்டேன், உன் தரித்திரத்தை நான் சுமந்துட்டேன், உன் சாபங்களை நான் சுமந்துட்டேன். எதை நீ சுமக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுமக்க ட்ரை பண்ணாதீங்க, முடியாதுங்க. நீங்கள் சுமக்க ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. நல்ல பக்கத்தில் பார்த்து சண்டை, அவங்களுக்கு ஏதாவது வருத்தமா சொல்லுங்க, நல்லா தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் சுமக்க ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. என்ன சந்தேகம் போகணுமோ, இவர் வாட்ட அப்படி சொல்லி போடுவார், அப்போ நம்ம சுமக்கிறேன், நான் தானே சுமக்கிறேன், உங்களுக்கு சுமக்க வேண்டான்னு தான் சொல்கிறாரு. சுமக்க முடியாது. கர்த்தர் ஆச்சரியமான கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் நமக்கு ஷாலோமை உண்டு பண்ணுகிற அசைன்மெண்ட், இட் ஃபெல் அப்பான் ஹிம். அவர் மேல் வந்தது. அவரை பிதாவாகிய தேவன் அவருக்கு அதை அசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு அதை அசைன் பண்ணியிருக்காரு. அந்த வேலையை அவருக்கு கொடுத்துருக்காரு. எப்பா குமாரனை பார்த்து சொன்னாரு, இப்போ என்ன பண்ணணும், கல்வாரி சிலுவையில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஷாலோமை உண்டு பண்ணி வைக்கணும், முற்று முழுவதுமா ஜெயத்தை உண்டு பண்ணி வைக்கணும். தோல்வியில் அவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் ஷாலோம் எனக்காக கல்வாரியில் சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம தெளிவாக ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வாசிக்கும் போது வாசிட்டு போயிடக்கூடாது. சங்கீதம் 53 வாசிங்க, ஏசாயா 53 வாசிங்க அப்படின்னா உடனே டபால்னு எடுத்து கட 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 கடன்னு வாசி, நல்லது, எடுத்து வாசிக்கிறது நல்லது. ஆனால்
அதை வாசிக்காமலே இருந்தால் கூட இதை நம்புறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப முக்கிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விசுவாசிக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் சொல்லிடுறோம் இல்லை? ஒரு சிலருக்குலாம் இந்த வார்த்தையை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டா அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. ஏன் தெரியுமா? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பா முடிச்சாரியா என்ன? சரி, ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. அதோட முழுசா ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. என்ன சொல்றேன்? அது ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. அதில் கடை 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 ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி முடிஞ்சு பை 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 பை. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த என்ன உபகாரம் பண்ணிட்டாரு? என்ன உபகாரம் பண்ணாரு? சிலுவையில் எனக்காக ஷாலோமை சம்பாதித்து வைத்திருக்கார், அதை மறவாதே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை திரும்ப 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 நினைவு கூறுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பெரிய ரகசியம். நினைவு கூறுறோம். எதையுமே நம்ம திரும்ப 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 நினைவு கூறுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறுங்கள், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க. பிசாசு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவாங்க தோல்வியவே. ஒரு தேவ மனுஷன், ஜெரி சவெல் சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன், எனக்கு மிகவும் மிகவும் மிக பிரியமான ஒரு தேவ மனுஷன், இப்போது கர்த்தரோடு இருக்கும்படியாக கடந்து போய்விட்டார். அவர் ஒரு கூட்டத்தில் மேலே வந்தாராமா. மேலே வரும்போது இந்த ஸ்டேஜோட ஒரு கார்னரை மிதிச்சிட்டார். இந்த கார்னரில் அப்படி மிதித்த உடனே அந்த கார்னர் லேசாக வளைஞ்ச பின்னால் சாஞ்சிட்டார். சாஞ்ச உடனே யாரோ அவரை பிடிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நடந்து வந்துட்டார். வந்து அவர் பாட்டுக்கு தைரியமாக வார்த்தையை பேசிட்டார். பேசி முடித்த உடனே எல்லாம் முடிஞ்சது. நம்ம ஊர் பாஷை ஆத்மா கர்த்தரை சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே ஒரு அம்மா வந்துச்சாமா. வந்து, ஜெரி, யூ ஃபெல் டவுன் ரைட் அப்படின்னுச்சாமா. நீ கீழே விழுந்துட்டு இல்லை அப்படின்னாமா. இவருக்கு இப்படியே பார்த்தாராமா. ஹேவ் யூ சீன் தட் அப்படின்னாராமா. நீ அதை பார்த்தியா அப்படின்னா. ஹேவ் யூ சீன் மீ ரைசிங் அப், நான் திருப்பி எந்திரிச்சா நீ பார்த்தியா அப்படின்னா. தென் ரிமெம்பர் தட், நான் எந்திரிச்சதை ஞாபகம் வச்சிரு. விழுந்ததை உட்காந்து அதை உட்காந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்காத. நான் திரும்ப எந்திரிச்சேனா அதை ஞாபகம் வச்சிரு. நான் எதை ஞாபகம் வைக்க போகிறேன்? பிசாசு சொல்ல, நீ விழுந்தில்ல, நீ விழுந்தில்ல, விழுந்து. நான் சொல்கிறேன், பிசாசு சொல்லுங்க, நான் எந்திரிச்சா நீ பார்த்தியா, நான் எந்திரிச்சா நீ பார்த்தியா. பிசாசு பார்த்து சொல்லுங்க, ஏய் பிசாசே, சாத்தானே, நீ என் விழுந்ததுன்னு சொல்கிற இல்லை, நான் அதில் எந்திரிச்சேன் ஞாபகம் இருக்கா, அதை நீ பார்த்தியா, அது ஞாபகம் வச்சுக்க. அவன் என்ன சொல்லுவான்? ஓ, உன் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, உன் ஆண்டவரை சிலுவையில். ஏய், அவர் உயிரோடு எழுந்தாரோ தெரியுமா? மரணத்தை ஜெயித்து உன் முகத்தில் கறி பூசிட்டு அவர் எழுந்து விட்டார் தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு தான் சொல்லுங்க, இந்த ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே தோத்து போனதை உட்காந்து நினச்சிட்டு இருக்காத, உனக்காக அவர் ஷாலோமை உண்டு பண்ணியிருக்கார், ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கார், நன்மையை உண்டு பண்ணியிருக்கார், வெற்றியை உண்டு பண்ணியிருக்கார், சுகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதை ஞாபகம் வச்சிருக்கு. திரும்ப 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 அதை நாம் நினைக்க வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் என் தேவன் எனக்காக ஒரு ஷாலோமை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய எண்ணமெல்லாம் எப்பவுமே அவருடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்க, பூரணமாக இருக்க வேண்டும், சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். மதவாதிகள் மதத்தோடைய பிரசங்கம் பண்ணுறன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க,
எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் பேசுறதை கேட்டேன். சரி, கர்த்தர் உங்களுக்கு சிறந்த வஸ்திரமெல்லாம் தரமாட்டார். உடனே போய் அவர்கிட்ட போய் சிறந்த வஸ்திரம்லாம் கேட்காதீங்க. அவர் என்னட்ட கேளுங்க, ஒரு வஸ்திரம் கேளுங்க. உங்களுக்கு போதுமான வஸ்திரம், உடுக்க வஸ்திரம் கேளுங்கள். உடுக்க வஸ்திரமும் உண்ண உணவும் இவ்வளோ மட்டும் போதும். அப்படியே ஏதோ அரை வயிற்று கஞ்சியும் அண்டோடு குடிசையும். அவரெல்லாம் நல்லா பெருசாக தந்துட மாட்டார். அப்படிலாம் நீங்கள் கேட்டாதீங்க. என்னென்னா தேவனை குறித்து ஒரு சின்ன அறிவை வச்சுட்டு நம்ம என்னை மாதிரி தான் என் தேவன் இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். என் தேவன் மாதிரி நான் இருக்கணும். என்னை மாதிரி அவரை மாற்றுறதில்லை, அவரை மாதிரி நான் இருக்க பார்க்குறேன். லூக்கா 15 அதிகாரம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இதில் 15 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இருங்க இந்த கதைக்கு வந்துடுவோம் முதல்ல. ஏன்னா ஷாதோமை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி இப்போ யாரை பற்றி பேசாரு? இப்போ யார் இந்த கதை தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பரிச்சயமான விஷயம். ஒரு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு நல்ல தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இது கெட்ட குமாரனுடைய கதை இல்லை, நல்ல தகப்பனுடைய கதை. நல்ல தகப்பனுடைய கதை. இந்த நல்ல தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு குமாரன் சொத்தை கேட்டால் அவர் 2 பேருமே கொடுத்துட்டாரு. இந்தாங்கடா சொத்து வச்சுக்கிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு வர்றான். இப்போ நம்ம ஊரில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எல்லா சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்தவனுக்கு பேர் ஊதாரி. வேறு எதாவது நல்ல பேர் ஏதாவது சொல்லுங்கள். நல்லா நிறைய பேர் வச்சுப்பீங்களோ. சென்னையில் என்ன பேர் வச்சுக்கிங்க தெரியல. எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தருதலை. எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தருதலை. இங்கே என்ன தலைன்னு எனக்கு தெரியல, தருதலை. இங்கே அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவன் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு வந்த தருதலை. ரைட்டா? அவனுக்கு தகப்பனுடைய ஆசை என்னவாமா? இப்போ வாசிங்க அந்த வார்த்தையை. தகப்பன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு. யாருக்கு? எவனுக்கு? தருதலைக்கு. இதெல்லாம் சொல்லுங்க. உயர்ந்த வஸ்திரத்தை தருதலைக்கு உடுத்துங்கள். ஏங்க நான் பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன். உயர்ந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுத்தணும்? தருதலைக்கு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு போட்டு வந்தவனுக்கு அப்பாவோட எண்ணம் எப்படி இருக்குது? ஷலோம். இவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஹலோ, ஏசு ஆண்டவர் வேணும்னு எக்ஸ்ட்ரீமாக பேசுவார் பாருங்களேன். அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் எல்லாத்தையும் அடித்து போட்டு வந்தான், பண்ணி மேய்க்க போயிட்டான். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அருவருப்பான கேவலமான விஷயங்கள். ஏசு ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. அவ்வளவு கேவலமாக போனாலும் பார்த்து இந்த தகப்பன் சொன்னார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். ஏன்னா வாயத்தில் சொல்லுங்க, உயர்ந்த வஸ்திரம். எனக்கு என் கர்த்தர் உயர்ந்ததை செய்ய விரும்புகிறார். நல்ல வாயத்தில் சொல்லுவோம், என் கர்த்தர் எனக்கு உயர்ந்ததை கொடுக்க விரும்புகிறார். உயர்ந்தது, சிறந்தது, பெஸ்ட். மை காட் இஸ் a பெஸ்ட் காட். அவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. என்ன அப்படியே நம்ம எண்ணத்தை அவர் நம்மளை மாதிரி அவரை வடிவமைக்க பார்க்குற கூட்டம் கூட்டம். நம்ம எப்பவுமே ஏன்னா நம்ம பழகிட்டோம். நம்மளை மாதிரி அவரை வடிவமைச்சு பழகிட்டதுனால இல்லை அவரை மாதிரி நான் என்னை மாற்ற பார்க்குறேன். அதுதான் கிறிஸ்தவம். என்னை மாதிரி அவரை மாற்றுறது வேற, என்னை மாதிரி அவரை வடிவமைக்கிறது வேற. இது கிறிஸ்தவம். அவரை மாதிரி என்னை வடிவாக்குறது, அவரை மாதிரி என்னை வடிவாக்குறது. இந்த இலங்கை தமிழில் சொல்லுவாங்க, வடிவா அப்படின்னா அழகாக்குறதுன்னு அர்த்தம். அழகா வடிவான உடுப்பு அப்படிம்பாங்க. வடிவான உடுப்பு அப்படின்னா அழகான உடுப்பு. நான் இயேசுவை போல நான் வடிவாகிறேன், அவரை மாதிரி நான் அழகாகிறேன். அவர் ஏனென்றால் அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை எல்லாமே நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். நம்முடைய தகுதியை வச்சு அவர் மதிப்பிட்டார்னா ஒன்றுமே இல்லைங்க.
ரைட்டா? இப்போ அவனுக்கு என்ன சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரங்களை உனக்கு உடுத்துவுங்கள். அப்புறம் வேற என்ன வேணும்? இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொஞ்சம் பேருக்கு மோதிரம் சொன்னாலே அலர்ஜிக் ஆகிடுது. கர்த்தாவே, இது என்னது பைபிளில் இப்படிலாம் போட்டிருக்கு? அது மோதிரம் இல்லைங்க, அது ஆவிக்குரிய மோதிரம். ஹலோ, கையில் என்னது ஆவிக்குரியத்தை எழுத போய் மாட்டுவீங்க, கையில் மோதிரம் தானே போட முடியும். அலர்ஜி ஒரு சிலருக்கு. இந்த அப்படின்னா அந்த பைபிளை கொஞ்சம் வேணா மாற்றிக்கலாம். இல்லை, மாற்ற முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. உயர்ந்த வஸ்திரங்களையும் கைக்கு மோதிரத்தையும் அப்புறம் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்க. பெஸ்ட் ஷூஸ் போடுங்க. கால்கள். இதை மெசேஜ் வெர்ஷன் அப்படின்னு சொல்ல மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது ரொம்ப அழகாக. தமிழில் பார்த்தீங்கன்னா அங்கே வரீங்க, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர். இங்கிலீஷில் மாற்ற முடியுமா? இந்த மெசேஜ் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். மெசேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, மற்றதாவது பண்ணுவோம், அப்புறம் மெசேஜ் போகலாம். கேஜிவி இருந்தால் கூட ஓகே தான், இருந்தால் பார்க்கலாம். இல்லட்ட ஓகே. அதில் என்ன சொல்லுது? Then the father said, நார்மல் சாதாரண மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடனே நீங்கள் உடனே போய் go ye haste, வேகமாக போங்கப்பா, வேகமாக போய் இவனுக்கு ட்ரெஸ் கொண்டு வாங்க, வேகமாக போங்க. இல்லைன்னா அவன் அப்படியே என்ன காரியம்னா, அவன் ஒரு 2-3 டயலாக் வேற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான். நான் உமக்கு தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அடுத்தது, நான் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு பார்த்த நல்ல. 3வது, என்னை உம்முடைய வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான். வர்ற வழியிலே நம்ம சொல்கிறோம்ல, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த மாதிரி ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி மாதிரி அவனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான். நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், தகப்பனே உமக்கு விரோதம். இப்போ நம்ம பிள்ளைக்கு சொன்ன மாதிரி, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பார்த்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் உங்களுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு தகுதி பாத்திரம் இல்லை. 3வது சொல்லணும், என்னை வேலைக்காரன் ஒருத்தன் வைத்துக்கொள்ளும். இங்கே வந்து அவன் இதெல்லாம் என்ன சொன்னான்? இதெல்லாம் சொல்லிட்டா அப்பா சேர்த்துக்குவாரு. முதல் டயலாக் முதல்ல அடித்து பார்ப்போம். முதல் டயலாக்கை முதல்ல விட்டு பார்க்கலாம். தகப்பனே, இப்போ பிடிச்சிட்டாருன்னா பரவாயில்ல. இப்போ அதுக்கு ஒரு வேளை மயங்கலைன்னா அடுத்த டயலாக் எடுத்து விடலாம். உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது கூட இப்படி சொல்லலாம். அப்போ ஒரு வேளை ஏங்கிறாரு, அதுவும் வேலைக்கு ஆகலை, ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் இங்கே பண்ணி வச்சுட்டு போகிறேன். நம்ம வீட்டில் நான் பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா, நானும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. 3 வருஷம் பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை வச்சு அவர் எதுவுமே இவன் சொல்லல. அவர் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு, ஹலோ, இன்னைக்கு சபை உட்கார்ந்து இப்படி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நீ வாயை திறக்க முன்ன நான் என் வாயை கொண்டு உன் முத்தம் செஞ்சிருக்கமான. உங்க பைபிள் வாசிச்சு பாருங்க, அவன் ஏதாவது சொன்ன மாதிரி இருக்கா? அவன் சொல்ல முன்ன அவர் தூரத்தில் அவனை கண்டு ஓடி வந்து கழுத்தை கட்டி அவனை தீராத முத்தம் செய்தான். தமிழில் மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் பக்தி மகள்களெல்லாம் உள்ளே விட்டுட்டாங்க. நம்மாவா அவெல்லாம் அவள் பண்ண நல்லா பண்ணிட்டு இருக்கா. அது நான் தப்பு சொல்ல, நல்லா பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பண்ணப்போ கொஞ்சம் அவளோட பக்தியெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால என்ன சொல்லிட்டானுங்க, அதை அப்படியே பாதி பாதியாக விட்டாச்சு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அவர் ஓயாமல் முத்தம் செய்தார் அப்படிங்கிற வார்த்தை போயிடுச்சு. ஓயாமல் முத்தம் செஞ்சார். எவ்வளோ முத்தம் செஞ்சார் அப்படின்னா, ஒரு தேவ மனுஷன் அப்படி சொல்கிறாரு, இவன் இந்த தாடியெல்லாம் இருக்குல்ல, தாடியில் இவன் என்ன பண்ணா, யாரோட சாப்பிட்டான்ப்பா? ராஜாவோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தானா? யாரோட சாப்பிட்டாங்க?
பன்னியோட அதுவும் அப்படி இவன் அதே அவசர அவசரமாக பண்ணி திங்க முன்னே வந்திக்கணும், பண்ணி திங்க முன்னே வந்துடணும். அதனால பண்ணிக்கு முன்னால் இவன் கூட போட்டி போட்டு பண்ணியோட போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ மூஞ்செல்லாம் என்ன இருக்கும், வெறும் பண்ணி தொடாக இருந்திருக்கும். அதோடு இருந்துச்சு வந்தான். நான் என்ன சொல்லியிருப்பேன், சீ போ போ குளி போய் முதல் குளிச்சுட்டு ஏதாவது பர்ஃப்யூம் ஏதாவது அடிச்சுட்டு வா, அப்புறம் பார்க்குறேன். நோ, இந்த தகப்பன் பர்ஃப்யூம் அடிக்க சொல்லலை. அப்படியே வந்தவனை கட்டி அணைச்சி முத்தம் ஒவ்வொரு அந்த தேவ மனுஷன் எப்படி சொல்கிறாரு, அவனுடைய ஒவ்வொரு துளி துளி தவிடையும் அந்த நாட்டம் போகிற வரைக்கும் தன்னுடைய முத்தத்தினால அவனை சுத்தம் பண்ணினார். அவருடைய முத்தத்தினால அவரை சுத்தம் பண்ணினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய முத்தத்தினாலே அவர் சுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஷலோம், அந்த சமாதானத்தின், நம்முடைய அன்பின், நம்ம மேல வச்சிருக்க அன்பினுடைய எண்ணம் அவரை ஒரு நிமிஷமும் விடலை. இவன் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டயலாக் அடிக்கிறான். மூணுதுல 2 எடுத்து பண அடிச்சு விட்டுறான். வசனம் சொல்லுது, the father wasn't listening. அவர் அந்த அப்பா அதை கேட்க கூட இல்லையாமா. அப்பா அதை கேட்க கூட இல்லை. ஏய் கூட இந்த டயலாக்ல எனக்கு வேண்டாம்டா, என் அன்பு அதை காட்டிலும் பெருசு, என் அன்பு அதை காட்டிலும் பெருசு. அவர் வந்து கேட்கல. ஏய் அந்த இதில் ஒரு 3000 ரூபா வச்சேன்ல அந்த பர்ஸில், அது என்ன பண்ண? உங்கள் அண்ணன் சொன்னானே என்கிட்ட மோதியே, அவங்க அண்ணன்காரனா சொல்கிறான் பாருங்க. அவங்க அண்ணன்காரன் வேற டயலாக்ல அடிப்பான் பயங்கரமாக. பாருங்க அந்த வசனத்தை பாருங்களேன் கொஞ்சம். அவங்க அண்ணன் பார்த்துட்டோன்னா நம்ம மனுஷங்க எப்படி இருக்கிறோம், தேவன் எப்படி இருக்காரு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன 26 வசனமா 29? எஸ். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை, எது வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி? நான் கேட்குறேன், ஏடா உனக்கு எப்படா தெரியும்? அவன் கல்லு குடிச்சானா வேசிகள்கிட்ட போனாலும் உனக்கு எப்படி தெரியும்? நீ பின்னாலே போனியா? இல்லை அந்த கல்லு கடையில் நீ அவன் கல் வாங்கின பிறகு அடுத்த கல் நீ வாங்கிட்டு வந்தியா? இல்லை. சரி, இன்னைக்கு நிறைய பேர் ஈஸியாக சாணியலை பூச்சிடுறது தெரியவே தெரியாது. இவன் போனானா? இவன் என்ன சொல்கிறான்? இவன் எங்கே இருந்தானாமா? இவன் அண்ணங்கார எங்கே இருந்தானாமா? நான் உம்மோடையே இருந்தேன், நான் வீட்டை விட்டு வெளியவே போகலை, நான் இங்கேயே இருந்தேன், இந்த காமனுக்குள்ளான இருந்தேன். அவன் எங்கே போனான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? குற்றப்படுத்துகிற பிசாசுடைய ஆவி. அப்பா எதையுமே கேட்கல. அந்த இங்கே ஒரு வைர மோதிரம் போட்டு விட்டா போகும்போது அதை என்ன பண்ண? கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டேனே, அதை என்ன பண்ண? இப்படி ஒவ்வொன்றா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு அவர் பண்ணிகிட்ருக்கல. அவர் ஒட்டு மொத்தமாய் அவனை கட்டி அணைத்து பூரணமாய் தன்னுடைய குமாரனாக பூரணமாக ஒத்துக்கிட்டாரு. அவனு சொன்னாரு, ஷலோம். நீ திரும்பி அந்த காரியத்தை நினைக்க தேவையில்லை. நான் அதை கேட்க விருப்பம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பாவத்தை தினம் அறிக்கைன்னு பாஸ்டர், பாவத்தை தினம் அறிக்கைன்னு பிரதர், பாவத்தை ஏன்னா என்னெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. 7 வயசில் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து 10 பைசா திருடிட்டாங்க. எவ்வளோ? 10 பைசா. நான் 7 வயசில். அதை நான் 17 வயசாக இருக்கும்போது
எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரு கர்த்தர் இதோ மன்னிக்காமல் வச்சுருப்பாரு, அது நீ என்ன பண்ணு, அந்த 10 பைசா எடுத்து கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடு அப்படின்னாரு. சரி, 17 வயசில் எனக்கு நான் அப்போ இன்னும் வேலைக்கு போகல, படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த அவருக்கு அப்பாவுக்கு இன்னொரு 10 பைசா தரணும்ல, அந்த 10 பைசாக்கு எங்கே போகிறது? இப்போ 1 ரூபா திருடினா தான் 10 பைசா கொடுக்க முடியும். சரி, மதம் எவ்வளவு கொடூரமாக ஆக்கி போடுச்சு பாருங்க. மதம் அதான் மதம். தயவுசெய்து நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி விடாதீர்கள். கிறிஸ்தவ மதம் அல்ல, அது உறவு. இட்ஸ் நாட் ரிலிஜன், இட்ஸ் a relationship. அப்போ நான் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா எனக்கு எனக்கு உறுத்தல் வந்துருச்சு. எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் போய் 10 பைசா கொடுக்குறோன்னாங்க. நாங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா அன்னைக்கு எங்கள் டீச்சர் கொடி வாங்கணும்னு சொன்னாங்க. என்னமோ செஞ்சில் வை கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி வாங்கணும்னு சொன்னாங்க. 10 பைசா கேட்ட நீங்கள் தரமாட்டேன்ட்டீங்க. நான் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போது சண்டே ஸ்கூலில் அந்த 10 பைசா உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த 10 பைசா கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு. நான் திரும்ப ஒருத்தர் அப்பா சொன்னார், மான அன்னைக்கே நான் கொடுத்துருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காடா. அன்னைக்கே இந்த 10 பைசா நான் கொடுத்துருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அது இல்லை விஷயம். எனக்கு என் தகப்பனுக்கு இருந்த உறவு தான் முக்கியம். அந்த 10 பைசாவை 10 வருஷத்துக்கு முன்னால் 10 பைசாவுக்கு என்ன வேல்யூ இருந்ததோ, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10 பைசாவுக்கு வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் எங்கள் அப்பா அதை வச்சு என்ன பண்ண போகிறார், அந்த 10 பைசா வச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எப்படி போதிச்சாங்கன்னா, நீ திருடினதை என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்து ஒப்புரவாகணும். ஏன் எப்படியா எங்கள் அப்பாட்ட நான் போய் எப்படி அந்த 10 பைசா யார்கிட்ட போய் வாங்கணும்? திருப்பி எங்கள் அப்பாட்ட தானே வாங்கணும். அதாவது என்னுடைய மன்னிப்புக்காக நான் ஒரு கிரயத்தை செலுத்த முடியாதுங்க. அவர் அது என் தகப்பன் தான் எனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நான் போய் அவருக்கு ஒரு கிரயத்தை செலுத்த முடியாது. மதம் நம்மை அப்படியே ஒரு பாண்டிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது, ஒரு பாண்டிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. நீங்களாம் உண்மையில பெரிய பாக்கியவான்கள். நேற்று தான் நான் என்னோட பழைய அந்த சபையின் மக்களோட உட்காந்து பேசியிருந்தேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்தோம், சகோதரன் இருந்தார். அப்போது ஹோட்டலில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட கதைகளை பேசியிருந்தோம். நாங்கள் அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்டன்னா போய் முழங்கால் போட்டு அழணும், கதறி கதறி அழணும். அழுதான் அதில் என்ன சொல்லணும், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வசனம் வரணும். இப்படி வசனம் வரணும். இதுவா வரவே வராது, என்னென்னமோ வசனம் வரும். இப்படி போட்டு இப்படி திறப்போம், இப்படி திறப்போம். என்ன இந்த ஓடச்சோடியில் கயர் போட்டு எடுத்த மாதிரி போட்டு போட்டு எடுத்த வரவே மாட்டேங்குது. சண்டே ஸ்கூல் போனாலாம் அந்த ஆண்டி போட்டு நை 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 நச்சிருவாங்க. இன்னொரு ரட்சிக்கப்படலையா, இவன்லாம் என்ன ரட்சிக்கப்பட்டான் பார்த்து. 6 வயசு பையன் அவனுக்கு ரட்சிப்பு வசனம் வந்துருச்சு பாரு. அவன் ரட்சிக்கப்பட்டான், அவனுக்கு ரட்சிப்பு வசனம் வந்துருச்சு பாரு. அவன் எடுத்து அவனுக்கு எதுவே புரியாது, அவன் வாசிக்கவே தெரியல. அவன் வரும்போது எனக்கு வந்துருச்சு போல. இது பெரிய நச்சா இருந்தது, புரியவே இல்லை. திடீர்னு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், டே எனக்கு ரட்சிப்பு வசனம் வந்துருச்சு அப்படின்னா. எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் அந்த பக்கத்தை அந்த மார்க் 2வது அந்த பக்கத்தில் எடுத்து அதில் ஒரு நெல் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நெல் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். திறந்தேன்னா தவக்கன அது வந்துருச்சு, அவ்வளோதான், நான் கொண்டு போய் காமிச்சிட்டேன் அப்படின்னா. எனக்கு ஆஹா, இப்படி ஒன்று இருக்கா, நெல் வைக்கிறது தப்பா ரைட்டா? சரி, இப்போ என்னன்னா, சரி பைபிளில் இருந்தாலும் வசனம் வருது. நெல் வச்சா என்ன, கொள்ளு வச்சா என்ன, வசனம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் இருந்தானே வந்துச்சு. சரி, நெல் நான் உருண்டு கீழே விழுந்தா விழுந்துடும். ஒன்று பண்ணுங்க, இந்த தென்னை மாறு இருக்குல்ல, அதுக்கு இப்போ என்ன சொல்லுவோம், ப்ரூம் ஸ்டிக், தொடப்பு குச்சியோட குச்சி இருக்கும்ல, அது நல்ல உள்ள நீளம். அப்புறம் டூத் பிக்கெல்லாம் கிடையாது. டூத் பிக் அப்போ இருந்துச்சு, அப்போ எடுத்து வச்சுருப்பேன். டூத் பிக் அப்போ கிடையாது. ஒரு குச்சி எடுத்து பத்திரம், ஏன்னா நெல்லுனா கூட உருண்டு விழுந்துடும். இதெல்லாம் உள்ள கரெக்டாக இருக்கும் பாருங்க, எடுத்து வச்சுட்டு கரெக்டாக மறுநாள் காலையில் எனக்கு வந்துருச்சு.
மறுநாள் காலையில் எனக்கு வந்துருச்சு. நான் போய் சொல்லிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு, எனக்கு ரட்சிக்க வசம் வந்துருச்சுன்னு. ரட்சிக்கப்பட்டது திருட்டு ரட்சிப்பியா? சரி, நான் என்ன சொல்கிறேன், மதம் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கொடூரமாக்கிடுது. ப்ளீஸ் டோன்ட் கெட் இன் டு தி ட்ராப் ஆஃப் திஸ் ரிலிஜன். இந்த மத கூட்டுக்குள்ள, மதத்தினுடைய கண்ணிக்குள்ளே விழுந்தாதீங்க. அது நம்மளை ஒன்றுமெல்லாம் பண்ணிடும். நம்ம அது ஒன்றுமெல்லாம் பண்ணிடும். இல்லை, என் கர்த்தர் என் மேல அன்பு வச்சிருக்காரு. அவர் எனக்கு ஒரு ஷாலோமை உண்டு பண்ணுகிற அசைன்மெண்ட் அவர் மேலே வந்திருக்குது. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்திருக்குது. அவர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கார். அவர் எனக்கு நன்மையை உண்டு பண்ணியிருக்கிறார். உலகத்துக்கு போய் நான் வசனம் காமிக்கணும், அது தேவையில்லை. எனக்கு என் தகப்பனுக்கு ஒரு உறவு வந்திருக்குது. அது ரொம்ப முக்கியம். அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். அந்த உறவை எடுத்துட்டு, அந்த ஷாலோமை எடுத்துட்டு, இன்றைக்கு அந்த ஷாலோமை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அந்த ஷாலோமை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அவருடைய ஷாலோம் உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் வரும்போது எதுவும் குறைவிட முடியாது. Nothing missing, nothing broken. ஏன்னா அந்த ஷாலோமின் தேவன் அவர் வாயை திறந்தாலே அவர் மகா பெரிய காரியங்களை பேசு. அவர் ஒன்றை குறைவாய் பேச. அது நேரம் பக்கம் வந்தாச்சு. இன்னும் சில நிமிஷங்கள் மாத்திரம் இருக்குது. ஆகையினால இன்றைக்கு ஒரு காரியம் சொல்றேன். இந்த ஷாலோமை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா தைரியமா வார்த்தையை வாயில் எடுத்து பேச வேண்டிய ரொம்ப அவசியம். காலையில் எந்திரிக்க, வீட்டில் எந்திரிச்சு உடனே மனைவிட்ட போய், அம்மா இன்னைக்கு என்ன ஈபி பில்லு கட்டணுமாம்ல, அது எவ்வளோ? ஐயோ கையில் காசு இல்லை. ஏங்க என்ன இல்லைங்க, அது ஏன்டி சொல்கிற, அப்படி யார்ட்டு சொல்கிறது? இதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா பேசி அந்த காலையிலேயே ஒரு பெரிய கலவரம், காலையிலேயே வீடு போர்க்களமாக்காமீங்க. ஒரு போர்க்களமாகாதபடிக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, அப்படியே ஒரு போர்க்களம் ஆகிடும். நான் இன்னைக்கு ஒரு சாட்சி உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். இந்த மாதத்தில், போன மாதத்தில் எனக்கு என்னோட ஈபி பில்லு, வீட்டில் ஈபி பில்லு 8600 ரூபா வந்துடுச்சு. ஏன்னா எல்லாம் ஜனங்க வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஹாலில் ஏசி ஓடிட்டே இருக்குது. இது நல்ல எங்கள் ஊர் நல்ல செமசூடு ஆயிடுச்சு இப்போது. அதனால் ஏசி ஓடிட்டே இருக்குது. 8600 ரூபா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதுக்காக நீ எல்லாவற்றையும் உண்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு கவர்மெண்ட்டில் என்னத்தையோ ரீஒர்க்கிங் பண்ணாங்க. என்ன ஆச்சு, என்ன எதுக்காக ரீஒர்க்கிங் பண்ணாங்க தெரியாது. ரீஒர்க்கிங் பண்ணாங்க. 6000 ரூபாய், 6076 ரூபாய் போச்சு. இந்த 6076 ரூபாயை நான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதில் ரிமைண்டரை வச்சுருக்கேன். அது பக்காவாக ரிமைண்ட் பண்ணிச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு நான் 5 மணிக்குள்ளே கட்டி ஆகணும். 4:30 மணிக்கு ரிமைண்டர் ட்ரெயின் ரிமைண்டர் வருது. 4:30 மணிக்கு. நல்ல அற்புதமான எலக்ட்ரானிக் பாருங்கள், அது சரியாக ப்ரோக்ராம் பண்ணாத வேலை செய்யுது. அது 4:30 மணிக்கு, சாயந்தரம் 4:30 மணிக்கு. ஆஹா, 4:30 மணிக்கு நான் ரெடியாகவே இல்லை. அதை மறந்தே போனேன். இப்போ 6076 ரூபா கட்டணும். உடனே பார்த்தேன், என் பேங்க்கில் 4000 ரூபா தான் இருந்தது. உடனே என் மனைவிட்ட கேட்டேன். என் மனைவி சொன்னா, எப்பா இது இருங்க, ஏன் இவ்வளோ நேரம் இதை முதல்ல யோசிக்க மாட்டீங்களா? காலிலேருந்து என்ன பண்ணிட்டு அப்படி இப்படிலாம் டீச்சிங்லாம் கொடுத்தாங்க. அது எல்லா வீட்லையும் இருக்குது தான் அந்த டீச்சிங். என் மனைவி இங்கே இல்லை, நான் தைரியம் சொல்லுவேன். அந்த டீச்சிங்லாம் வாங்கிட்டு, அப்பா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி பணத்தை அனுப்பிட்டா போனால் அந்த லிங்க் எக்ஸ்பயர்டுன்னு வருது, டைம் முடிஞ்சது. அப்போது சரி இப்போ என்ன பண்ணலாம்? இவன் என்னை பார்க்குறேன், நான் அவளை பார்த்தேன். சரி நீ ஒன்றும் பண்ணாத இரு, நான் இபி ஆஃபீஸ் போய்ட்டுறேன். நேராக இபி ஆஃபீஸ் போனேன். சார் இங்கே 2 படியோட நீங்கள் அதுக்கு மேலே கட்ட முடியாது சார், நான் உங்களுக்கு கட்டுறதுக்கு வரலைங்க, இந்த லிங்கை மட்டும் எனக்கு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க. அது நீங்களே பண்ணலாம்னு சொல்லி அம்மா இப்படி அமைக்க பார்த்துச்சு. ஒன்றும் வரல, அதில் எக்ஸ்பயர்டு தான். அப்புறம் திடீர்னு அந்த அம்மா, சார் உங்கள் கனெக்ஷன் நம்பர் என்ன அப்படின்னுச்சு. இந்த நம்பருமா அப்படின்னு இப்படி அடித்து பார்த்து, சார் நேற்றே கட்டியிருக்கேன் சார், நேற்றே கட்டியிருக்கேன். எங்கள் அப்பா நேற்றே கட்டிட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது யார் கட்டினாங்கன்னு, ஆனால் நேற்றே கட்டியாச்சு. முந்தின நாளே கட்டப்பட்டாச்சு. சரி, ஏன் இதில் என்ன இந்த காரியத்தில் என்ன பழக ஆரம்பித்தேன்?
இந்த மாதம் முழுவதும், போன மாதம் முழுவதும், அப்போ இருந்து போன மாதத்துலேருந்து ஆரம்பித்தேன். காலையில் எந்திரிச்சு நேராக வீட்டுக்கு நடுவில் வருவேன், வந்து சொல்லுவேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கு குறைவுபடேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தைரியமா என் என் பர்ஸுக்கு கேட்கணும், என் சோத்துக்கு கேட்கணும், ஈபிக்கு கேட்கணும், என் அரிசி பாடைக்கு கேட்கணும், எல்லாத்துக்கும் கேட்கணும். அடுத்து என்ன ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி ட்ராவல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு கேட்கணும், எல்லாத்தையும் சொல். ஏன்னா அதுக்கெல்லாம் புரியணும், என் காருக்கு புரியணும், பெட்ரோல் டேங்குக்கு புரியணும், எல்லாம் புரியணும். இல்லாட்டா அது சொல்லுவோம், கொஞ்சமாக தான் இருக்கு பெட்ரோல் அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ல விடாத. நான் சொல்கிறேன், ஏய் நான் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கார், நான் ஒன்றுக்கு குறைபடு. நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் அடி வீட்டில் நின்று, டேய் என்னை தலையெல்லாம் கவுத்துறான் கூட 10 காசு வராது இப்படி பேசுறதை விட்டுட்டு, வீட்டில் நடு வீட்டில் எந்திரிச்சு நின்று சொல்லுவோமா? இப்போ நம்ம எந்திரிச்சு சொல்லுவோமா? எந்திரிப்போம். இப்போ ஆலயத்துக்கு நடுவில் எந்திரிச்சு சொல்லுவோம், கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்க, ஆகையினால எங்களுக்கு விசாலமான இடம் உண்டாயிருக்கும், நாங்கள் ஒன்றுக்கு குறைபடும். எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கு குறைவுபடேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். எஸ், ஏதோ அந்த ஆலயத்தை சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டாம். வீட்டில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நிச்சயத்தை நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் நம்முடைய ஷாலோம் விரும்புகிற கர்த்தர், அவர் நம்முடைய ஷாலோம் விரும்புகிற கர்த்தர். அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போறார். நான் கண்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்களும் காண்பீர்கள், காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு தைரியமா வீட்டுக்கு நடுவில் பிள்ளைகள்கிட்ட, மனைவிட்ட, கணவர்கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்ல முன்ன தைரியமா முதல்ல இது சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கு குறைவுபடேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதை விரும்புகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நன்மையினால் மூடுவாராக. தேவ கிருபை உங்கள் மேல் பெருகுவதாக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க எங்கே இருந்தாலும் சரி, தளவாடங்களுக்கு பின்னால ஒளிந்திருந்தாலும், நீங்கள் மனைகளுக்கு பின்னால ஒளிந்திருந்தாலும், அவருடைய நன்மை தேடி வந்து உங்களை வந்து சேரும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. Thank you, thank you, thank you, thank you. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கைதடி. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என் நேரமும்
நடத்திடும் போதினிலே. ஆமே, என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏன். நல்ல கரங்களை தட்டி தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாய் தருகிறார். நன்றி 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 ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா, எல்லாம் நிறைவாக எனக்கு தருகிறார். நான் சுகமாய் இருப்பதை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், அவருடைய பிள்ளைகளின் நல்வாழ்வை விரும்புகிறவர், சிறந்ததை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கைகளை வைத்து, ஆண்டவரே என் மேல நல்ல விருப்பத்தை வைத்திருக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி. எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.